ப்ரெஸ்ஸுகளை அவங்க எடுத்துக்கங்க. ப்ரெஸ்ஸு கூடவா எடுத்து கொடுக்க வரணும்? என்னத்த சொல்கிறது, எல்லாருக்கும் காலை வணக்கமுங்க, வெள்ளிக்கிழமை காலை வணக்கமுங்க. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா? ஏற்ற ஒரு கோல்கட்டு ப்ரெஸ்ஸு கூட நம்ம எடுத்து கொடுக்க வரணுமா? அதுக்கெல்லாம் எடுத்துக்கிற கூடாதா அவங்க ப்ரெஸ்ஸுகளை? என்னத்தை சொல்கிறீங்க? ஏத்த எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாரும் சமையல் பண்ணிக்கிட்டு பிள்ளைகளை என்ன மாதிரி அவசரமாக அனுப்பிக்கிட்டு கிடப்பீங்க. என்ன எல்லாரும் நல்லபடியாக இருப்போம். இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். எடுத்துட்டியாப்பா ப்ரெஸ்? எடுத்தியா? இப்போ சீக்கிரமாக விளக்க, மணி ஆகிப்போச்சு. அப்படி எல்லாரும் நல்லபடியாக பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கெல்லாம் முனியமாக வாழ்த்து சொல்லிக்கிறேன். இப்போ தான் பருப்பு வெகுது, சோறை வடிச்சிருக்கேன். வாங்க நம்ம ஏரியாவையும் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம ஏரியாவை பார்த்தாத்தான் நல்லாயிருக்கும். என்ன நான் சொல்கிறது, வாங்க. நண்டு இன்னும் தூங்குது. மற்றவங்களாம் செஞ்சால் கோல்கட்டை விளக்கிட்டு அப்படியே அதை அந்த அந்த இடத்துல வைக்கணும். சோப்பை எப்படி கீழே போட்டால் எப்படி மூஞ்சியில் பொறுத்து வைக்கிறது? சோப்படு இந்தா. இன்னும் தொட்டியில் தண்ணி வரல. இதே நம்ம ஏரியா. வேமா பல்ல வளர்க்குங்க, டக்குண்டு வேணும் வந்துடும். கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கோலம் நல்லா இருக்கா? என்னத்தையும் எனக்கு தெரிஞ்சதை போட்டு எழுதுவேன். இதே நம்ம ஏரியா. பார்த்துட்டு லைக்கை போடுங்க. எப்படி இருக்குது ஏரியா? இப்போத்தே பருப்பு வேகுது. எல்லார் வீட்லேயும் என்ன உழம்பு? இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் பொதுவாக சொல்லப்போனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் சாம்பார் தான் வைப்போன்னேன். அப்படித்தான் எங்கள் வீட்லேயும் சாம்பார். ஆமாம், குளிச்சிருவேன். வெள்ளிக்கிழமை மட்டும் குளிச்சிருவேன். வெள்ளிக்கிழமை மட்டும் தான் குளிப்பேன். மற்ற நாள் குளிக்க மாட்டேன். காலையில் கேட்கக்கூடாது. வெள்ளி செவ்வாய் காலையில் அதிகாலையில் குளிப்பேன். மற்ற நாள் ஊரா சாயந்தரமாக குளிச்சுக்கிறேன். என்ன அப்போதான் வேலைக்கு போகணும்ல கடைக்கு. இப்போ சாயந்தரமாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போனால் அது ஒரு மாதிரியாக இருக்கும். மூஞ்சி கழுவிட்டு போனால் ஒரு மாதிரியாக இருக்கும். காலையில் குளிச்சுட்டு அப்புறம் சாயந்தரமாக குளிச்சோம்னா தடுமை பிடிச்சிக்கிறது. அதுக்கு வெள்ளி செவ்வாயில் தினமும் காலையில் குளிச்சுருவேன். அப்படித்தான் இருக்கணும். பொம்பளைன்றவோ நல்ல நம்ம சுறுசுறுப்பாக எப்படி சீதேவி இருக்குமோ அப்படித்தான் நம்ம வீட்லேயும் சீதேவி பொங்கும். சீதேவின்னா என்னது, காசு பணம் கொட்டி கிடக்கிறது கிடையாது. அன்ன ஆகாரம் குறையில்லாமல் கிடைக்கிறதே உண்மையான சீதேவி. ஏத்த உட்காந்துக்கிட்டே இருக்காத பூஜா, வேகமாக விளக்காத. கோல்கட்டு வைக்கவே அரை மணி நேரம். சரித்தே, நான் இதுகளை பூரா கிளப்புறேன். பூஜாலாம் கிளம்பாது, அதுவா நானாக கிளப்புனாத்தேன். சரி லைக்கை போடுங்க. வேலையில் பார்க்குறேன்.